நம்ம இலக்கியா இப்படி மாஸ் காட்டுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டா. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வசந்த், அதுக்கப்புறம் கூட இருக்க எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி, இந்த அஞ்சலியும் அவங்க அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா, "இது எங்க அப்பாவோட இது பத்திரம் தானே. நாங்க வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போவோம். அத கேட்கறதுக்கு நீங்க யாரு?" அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அத வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எடுத்துட்டு போய் விக்கலான்னு சொல்லிட்டு வந்து நெனைக்கிறாங்க. ஆனா அதுக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மாசிலாமணி. மாசிலாமணி இருந்தா தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அத விக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே தெரியும். ஆனா இல்லீகலா அந்த பத்திரத்த வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம். அதாவது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிடைக்காத பணம் வேற யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லி, இந்த அஞ்சலியும் அவங்க அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு இந்த ஒரு பத்திரத்த கொண்டு போயி ஒரு அடமான கடையில போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அடமானம் வைக்க போறாங்க. அதுக்காக அவங்க அப்பாவே வேணுமா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஏன்னா ஈஸியா ஏமாத்தி அந்த பத்திரத்த வச்சு ஏதோ 5ஓ 10ஓ வந்துச்சுன்னா, அத வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டைய போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு தான் இவங்க பிளான் பண்ணாங்க. ஆனா கடைசியில நம்ம இலக்கியா இப்படி போலீஸ் கூட மாஸ் என்ட்ரி குடுத்து அஞ்சலிய ஒரு வழி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம மாசிலாமணி எவ்வளவோ பிளான் பண்ணாங்க. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து அந்த பத்திரத்த எடுக்க விடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஆனா அது எல்லாமே நடந்துச்சா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட உயிருக்கே எமனா தான் இவங்க 2 பேரும் அமைஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா, நம்ம வசந்த் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி மாஸ் காட்டுவாருன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அந்த அளவுக்கு சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா, வேலைய சிறப்பா செஞ்சு முடிச்சுட்டாரு. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவோட அம்மா இருந்துட்டு, அவங்க பொண்ணு அதாவது இலக்கியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் பண்ணி இவங்களோட போக்கே சரியில்ல. என்னமோ வந்து பண்றாங்கன்னு மட்டும் தெரியுது. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, வசந்த் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. இந்த மாரி தான் அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு, "நீ இன்ச் பை இன்ச் வாட்ச் பண்ணிட்டே இரு வசந்த். உனக்கு என்ன வேலை இருக்கோ இல்லையோ, ஆனா உன் மாமாவ பார்த்துக்கிறது மட்டும் தான் உன்னோட வேலையா இருக்கணும். என்னோட கெஸ்ஸிங் கரெக்ட்டா இருந்தா, மாமாவோட பத்திரத்த அதாவது லேண்ட் பத்திரத்த வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்காக தான், அவங்க அவ்ளோ பெரிய பிளான் போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அந்த ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்ல வந்து உஷாரா இருக்கணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது தான், நம்ம வசந்தும் உஷாரா இருந்து இங்க நடக்கறது எல்லாத்தையுமே வீடியோ கால் மூலியமா காட்டிட்டு இருக்காங்க. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு பாட்டு கேட்குது. என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "திருடாதே தம்பி திருடாதே" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா வயசுல கேட்குது. "என்னடா இது இலக்கியா வந்துட்டாளா?" அப்படின்னு சொல்லிட்டு பீரோவ தொறக்கறதுக்கு போனவங்க, அத வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த வீடியோ கால்ல நம்ம இலக்கியா இருக்கிறத பார்த்த உடனே பயங்கர அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த அஞ்சலி இருந்துட்டு, இலக்கியா உன்னால என்ன பண்ண முடியும்? நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பத்திரத்த எடுத்து விக்க தான் போறோம். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது தான், நாளைக்கு காலையில வந்து பார்த்தீங்கன்னா, "நீ என்ன பண்றன்னு மட்டும் பாரு" அப்படின்ற மாரி வந்து சொல்லி, கடைசியில போலீஸோட வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ் என்ட்ரி குடுத்து, இந்த அஞ்சலிய அரெஸ்ட் பண்ண சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் இப்போ என்ன ஆதாரம் இருக்கு? ஏது ஆதாரம் இருக்கு? அப்படின்ற மாரி கேட்கும்போது, வீடியோ கால்ல இருந்தது எல்லாமே அழகா வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் அந்த ஒரு வீடியோவ காட்டி, இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, உங்க எல்லாரையுமே நான் ஜெயிலுக்கு அனுப்ப போறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சிந்தாமணி வந்துட்டு, "இலக்கியா என்ன விட்டுரு இலக்கியா, இந்த சொத்து பத்திரத்த கூட நீயே வச்சுக்கோ. நான் என்ன வந்து இப்ப விட்டுரு" அப்படின்ற மாரி வந்து சொல்லி இந்த சிந்தாமணி பயங்கரமா கதறி அழுதுட்டு இருக்கா. இதுக்கப்புறமும் இந்த அஞ்சலிய விட்டா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு தான் அனுப்ப போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.